ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு. நில்லு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உங்ககிட்ட தான் பேசுறேன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் வேற யார்கிட்ட பேசுற மாதிரி ரொம்ப நக்கலா திரும்புற. டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? நீங்கெல்லாம் வேணான்னு தானே ஒதுங்கி ஒதுங்கி போற. சும்மா கூடவே வந்து டார்ச்சர் பண்றது என்ன? யாரு? நான் டார்ச்சர் பண்றேனா? நீ மட்டும் இல்ல, உன் தங்கச்சின்னு ஒருத்தி இருக்காளே, அவளையும் சேர்த்துதான் சொல்றேன். எனக்கு அவ தங்கச்சினா உனக்கு அவ என்ன வேணும்? நானும் உன் நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை இப்ப கூட நான் உன்னை கேட்கலைனா உண்மையிலேயே நான் சக்தி கூட பிறந்த பொறப்பே இல்லை. சக்தி இன்னைக்கு வாழ்க்கையிலிருந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. நீங்க அவளுக்காக சண்டை போட வேணாம். ஆனா அவகிட்ட அன்பா 4 வார்த்தை பேசலாம்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு தானே நீ முழுசா உண்மையை பேசியிருக்க. நீ அந்த சக்தி கூட பிறந்த பொறப்பு இல்லடா, அனிதா கூட பிறந்த பொறப்பு. என்ன பதில் எதுவும் பேசாம அமைதியா நிக்கிற? டேய், அனிதா அம்மா கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம், இப்ப ஏன்டா வந்து கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்க? ஆமா, உனக்கு என்னெல்லாம் பார்த்தா கிறுக்காதானே தெரியும். என் தங்கச்சியை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியும். என் அம்மாவை பார்த்தா ஏமாலியா தெரியும். அதனால தானே நீ உன் இஷ்டத்துக்கு இப்படி ஆடிக்கிட்டு இருக்க. நான் ஆடுறேனா? டேய், இந்த வயசுலயும் உழைச்சி என் காசுல சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்டா. அடுத்தவங்க பண்ணக்கூடிய தப்ப கண்டுபிடிச்சு பழகுறவங்களுக்கு தான் தான் பண்ண தப்பு கண்ணுக்கு தெரியும். குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதுக்காக நீ பெத்த பொண்ணு சக்திக்கு உன் கண்ணு முன்னாடி இப்படி ஒரு காரியம் நடக்கும்போது கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம எப்படி உன்னால சிரிச்ச சந்தோஷமா இருக்க முடியுது? அந்த அனிதா மேல காட்டின பாசத்துல ஒரு 10% நீ இப்போ வரைக்கும் சக்தி மேல காட்டல. நீ வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சக்தி கிட்ட போய் அன்பா அக்கறையா பேசல. அப்படியே உனக்கு சக்தி மேல வன்மம். பெத்த பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி நாசமா போனாலும் அதை பத்தி உனக்கு கவலை இல்லைல்ல? டேய், நீ விரல் நீட்டி என் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கன்னா அது காரணம் என்ன தெரியுமா? என்னோட உழைப்புடா. எனக்கு இந்த வீட்டுல வேலை கொடுத்து எனக்கு சோறு போட்டு என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டது ருத்ராமா. இந்த வீட்டு உப்பு தின்னு வளர்ந்தவன்னா. இந்த வீட்டுக்கு ஒரு கஷ்டம்னா அதை பார்த்து பதறாம என்னடா பண்ணுவேன்னா, உங்க அம்மாவை நான் தான் கொலை பண்ணேன்னு எதை பத்தியும் கவலைப்படாம தூக்கி ஜெயில வச்சாலே அவளை நான் பொண்ணா பாக்கணுமா? டேய், நான் ஜெயில இருந்து வந்த உடனே இந்த வீட்டுக்கு வந்த அப்ப எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்க. அப்ப அனிதா அம்மா தான் எல்லாருக்கும் முன்னாடி என்ன இந்த வீட்லயே இருக்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லடா, ரொம்ப பெருந்தன்மையா உன்னையும் அந்த சக்தியும் இதே வீட்டுல இருக்க சொன்னாங்க. எனக்கு சக்தி முக்கியமா அனிதா முக்கியமா, ஏன் நீ முக்கியமானு கேட்டா கூட நான் அனிதா அம்மா தான் முக்கியம்னு சொல்லுவேன். டேய், உங்களை மாதிரி நன்றி இல்லாத 2 பிள்ளைங்களை பெற்றதை விட அனிதா அம்மா என் புள்ள மாதிரின்னு சொல்றதுக்கு நான் பெருமைப்படுறேன்டா, கர்வப்படுறேன். சிவாவுக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டேன்டா. அனிதா அம்மாவுக்கும் நம்ம சிவாவுக்கும் கல்யாணம் நடக்க போறதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா. நீ வேணா அந்த தரித்திரம் முடிச்ச அவளை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு அவளுக்காக இன்னொரு வாட்டி சப்போர்ட் பண்ண உன் மேல வச்சிருக்கிற கொஞ்ச நெஞ்ச பாசத்தையும் குழி தோண்டி புதைக்க வேண்டி வரும். ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு.